ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. யாரெல்லாம் பக்தியோடு என்னுடைய வேலை தொட உள்நுழைந்தார்களோ ஒவ்வொரு பக்தர்களும் என்னுடைய முக்கியமான பக்தர்கள் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் வேலின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது உங்களுடைய மனதில் வலிமையை ஏற்படுத்தக்கூடியது. உங்களுடைய மனம் பலவீனமாக இருக்கும் பொழுது என்னுடைய வேலை தொட்டு வணங்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய தைரியம் என்பது அளவில்லாததாக இருக்கும். எவ்வளவு எல்லாம் உங்கள் மனம் நொந்து போய் இருந்ததோ அந்த அளவிற்கு உங்கள் மனம் ஒருவித சந்தோஷத்தை நிச்சயம் காணும். அந்த விதத்தில் நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. நீ அதிர்ஷ்டம் நிறைந்தவன் என்று நான் சொல்லும் பொழுது உன்னுடைய மனமானது அதை ஏற்க ஏன் மறுக்கின்றது என் குழந்தையே? சற்று நேரத்தில் அதை உண்மை என்று நிரூபிக்கும் வகையில் நல்ல செய்தி உன்னுடைய செவிகளில் வந்து கேட்டே தீரும். இத்தனை கஷ்டங்களை கொடுக்கின்றாயே முருகா என்று என் மீது உன்னுடைய நாவானது பழி சொல்லலாமா என் குழந்தையே? என்னுடைய பக்தர்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பவனா நான்? சோதனைகளை தருகின்றேன் என்றால் அது உங்களை அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்கத்தானே தவிர மேலும் கஷ்டத்தை கொடுக்க அல்ல. இந்த எண்ணம் எப்பொழுதும் உங்களுக்குள் தோன்றாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கஷ்டத்தை கொடுக்கின்றாயே முருகா என்று ஒரு பொழுதும் சொல்லாதே என் குழந்தையே. இன்பத்திற்கான வழியை கொடுப்பதற்கு நன்றி முருகா என்று நம்பிக்கை கொள். என் அன்பு குழந்தையே, நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தோஷமாக எதிர்கொண்டு வாழ்வில் வென்று காண்பிக்க வேண்டும். கஷ்டமான சூழ்நிலைகளை எப்படி சாதுரியமாக கடந்து வர வேண்டும் என்று வழியை என்னிடம் கேள், நான் சொல்கின்றேன். அதை கற்றுக் கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். எல்லாவற்றையும் முன்னால் சரி செய்து கொள்ள முடியும் என்னுடைய துணையால். கர்மாவின் காரணமாக கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது இந்த முருகனின் காரணமாக கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ என்று மட்டும் உன்னுடைய மனம் எப்பொழுதும் நினைத்துவிடக் கூடாது. இறுதி வரை உன்னோடு இருக்கப் போவது இந்த முருகன்தான் என் குழந்தையே. பல நல்ல விஷயங்களை உன் வாழ்வில் நான் செய்தபடி இருக்கின்றேன். கிடைக்காதோ நடக்காதோ முடியாதோ என்று நீ நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் உனக்கு உறுதுணையாக இருந்து உன் மனதிற்குள் ஒருவித தைரியத்தை கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து அந்த முயற்சியை மேலும் உன்னை செய்யும்படி தூண்டவும் செய்கின்றேன். முயற்சி முடிந்த பின் அந்த விஷயத்தில் நீ வெற்றியும் பெறுகின்றாய். பல விஷயங்கள் தோல்வியில் முடிந்திருக்கின்றதே முருகா, அதற்கு என்ன பதில் சொல்கின்றாய் என்று கேட்கின்றாயா? என் அன்பு குழந்தையை, எந்த ஒரு நொடியும் என் மீதான நம்பிக்கை இழக்காமல் நீ இருந்திருந்தால் அந்த விஷயம் உனக்கு வெற்றியை தான் பெற்றிருக்கும். நன்றாக யோசித்துப்பார். எப்பொழுதாவது உன் மனதிற்குள் அவ நம்பிக்கை துளிர் விட்டு வளர்ந்ததா என்று யோசித்துப்பார். இறைவனின் துணை எல்லா நொடியும் உனக்கு இருக்க வேண்டுமானால் உன்னுடைய மனதிற்குள் நம்பிக்கை என்ற ஒன்று ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். அது யாராலும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு திடமானதாகவும் இருக்க வேண்டும். நம்பிக்கை மனதிற்குள் எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வளர்த்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை வளம் பெறும். பல ரகசியங்களை உன்னிடம் போட்டு உடைத்திருக்கின்றேன். அதில் இருக்கக்கூடிய உண்மையை நீ புரிந்து கொள்ள முன்வர வேண்டும். என் அன்பு குழந்தையே, நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் நிறைய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. விடாப்பிடியாக அதன் மீது பற்று வைத்திருக்கும் பொழுது மனம் நிம்மதி இல்லாமல் நிம்மதியை இழந்தும் தவிக்கின்றது. உன்னை விட்டு விலகக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ தானாகவே விலக்கி வைத்து விடு. அதுதான் நன்மையை தரும். நல்லதே நடக்கும்.